தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 15:13. என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு ஒன்றை இன்று தெளிவுபடுத்துகிறார். தந்தையாகிய கடவுள் ஒருவரின் வாழ்வை நட்டு வைக்கிறார். கடவுளின் விருப்பப்படி இந்த உலகில் உயிர்கள் தோற்றம் பெறுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் விரும்பாத ஒன்றும் நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவர் ஒருவரை நட்டு வைத்து அவரை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். செழுமையாக வளமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஆண்டவரால் நடப்படுகிற வாழ்வு அது ஆசீர்வாதமான வாழ்வு. ஆண்டவருக்கு விருப்பமற்றவைகள் அது ஆசீர்வாத குறைபாடை தெளிவுபடுத்துகிறது, விளக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவரால் நடப்பட்டு செழித்து ஓங்கி உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படியென்றால் நாம் எல்லோரும் ஆண்டவரால் நீர் பாய்ச்சப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஏற்ற மரமாக, செடியாக நாம் எல்லோரும் நிலைத்திருக்கிறோம். அதுதான் ஆசீர்வாதமான ஒன்று. அதுதான் நம்மை நட்டு வைத்த தந்தையாகிய கடவுள் விரும்பக்கூடிய ஒன்று. ஆண்டவரின் மனதிற்கு ஏற்ற வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்குமோ? ஆண்டவர் நம்மை மறுபடியும் பரிசோதனை செய்ய அழைக்கிறார், ஆவல் கொள்ளுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நீரே நட்டு வைத்திருக்கிறீர். நான் வளமுடன் செழுமையாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு பல நிலைகளில், பல நேரங்களில் உமது விருப்பத்திற்கு மாற்றான ஒன்றாக இருந்திருக்கிறது. நீர் விரும்புகிற, நீர் ஆசீர்வாதம் என்று கருதுகிற ஒன்றை என்னால் தெரிவு செய்ய முடியாமல் போயிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக, மறுபடியும் என்னை நட்டு வைப்பீராக, ஆசீர்வாதமான வளமான நிலத்திலே என்னை நட்டு வைப்பீராக. நீரே நீர் பாய்ச்சி என்னை செழித்து ஓங்கி உயர்ந்து வளரச் செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.